வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் அஞ்சனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? போட்டு படத்துல ஸ்பார்க் அப்படின்ற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம நெட்டிசன்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் 1008 படம் வந்துருக்குது. எந்த படம் வந்தாலும் இந்த படத்துக்கு இவர் தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் வில்லன், இவங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த கோட்ன்ற படத்துக்கு மட்டும் வில்லன் யாருன்னு ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. சோஷியல் மீடியால என்ன சொல்றாங்க, என்ன கமெண்ட் பண்றாங்க, என்னெல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, அத ஒரே ஒரு பைசா கூட பட்டிட்டீங்க நீங்க பார்க்காம அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஒப்பிக்க போறேன். அடிக்க போறியா? ஆமா, மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. சோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் புகழ்றதா இருந்தாலும் சரி, இகழ்றதா இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த நெட்டிசன்களுக்கும் கமெண்ட் போட்டவர்களுக்கும் குசு குசுலாம் பேசின அந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் போய் சேரட்டும் என்று கூறி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆரம்பத்துல இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ணி நம்ம யுவனே தன்னோட விரல் வித்தையை காமிச்சிருப்பாரு. சோ கண்டிப்பா பாட்டு சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்த தளபதி படத்துக்கு வர்ற மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பா எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? பிகாஸ் இதுக்கு முன்னாடி விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்துச்சு தெரியுமா? இந்த சாங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அனிருத்த கழுவி ஊத்திட்டு இருந்தாங்களோ அவங்க வாயாலேயே அனிருத்தா மாஸ் அப்படின்னு சொல்ல வச்ச பெருமை யுவன் அண்ணனுக்கே போய் சேரும். அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? அதையும் நம்ம தளபதி தான் பாடி இருப்பாரு. ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி பவதாரணி வாய்ஸ்ல பாட வச்சிருக்காங்க. அதையும் ஒரு சிலர் கழுவி ஊத்திட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அங்கங்க ஒரு சில போர்ஷன் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு இதமாக அழகா இருந்தது இந்த பாட்டு. அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, விசில் போடுக்கு இது எவ்வளவு தேவலாம்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கு. இந்த தேர்ட் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாங்க? இதுக்கு விசில் போட எவ்வளவு நல்லா இருக்கேயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத நினைச்சு நம்ம யுவனே பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு 99 மிஸ் கால் கொடுத்து வச்சிருக்காரு. சரி, நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் பாட்டு எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் கண்டிப்பா அது சூப்பர் ஹிட் ஆயிரும். ஏன்னா அந்த பாட்டுல ஒரு ஹூக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி ஆடுறத பார்த்துட்டு அவரோட பல தீவிர ரசிகர்களில் ஒரு சில டான்ஸ் ஆட தெரிஞ்ச ரசிகர்கள் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல அந்த ஸ்டெப்பை போட்டு நான் தான் இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் போட்டேன்னு சொல்லி பெருமை பீதிக்கிறதுக்காகவாவது இந்த பாட்டை கண்டிப்பா ஹிட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. பாட்டும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஷோ 2000 ரூபாய் 2500 ரூபாய்லாம் கொடுத்து தியேட்டர்ல போய் பாக்குறப்போ எவ்வளவுதான் சாங் சூர மொக்கையா இருந்தாலும் தளபதியோட பிரசன்ஸ் அப்படியே அங்க பாக்குறப்போ நம்மள மீறி நம்ம வைப் ஆயிருவோம். ஆனா இங்க எத்தனை நாள் நம்ம யுவன் அண்ணனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நம்ம தளபதி மேல காண்டுன்னு தெரியல, பேக் டு பேக் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல இவங்க எத்தனை போய் கங்கை அமரன்ட்ட கொடுத்தாங்க இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுத சொல்லி? வை நாட் வை மீ அப்படி இதுக்கு முன்னாடி எழுதிருப்பா தெரியுமா ஒரு சில பாட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். அது பழைய பாட்டு. இப்போ உள்ள பாட்டு ஏதாவது சொல்லுங்க. இப்பதான் பாட்டு வந்து பழைய பாட்டா இருக்கு. எல்லாமே ஒரு மார்க்கமா இருக்கா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒருவேளை இந்த படத்துல ஏதாவது கசமுசா மாதிரி சீன்ஸ் இருந்தாலோ, சீச்சி
அது தப்பு. கண்டிப்பா நம்ம தளபதி ஒத்துந்திருக்க மாட்டாரு. அப்படி இருந்திருந்தா அப்ப இவர்கிட்ட லிரிக்ஸ் சொல்லி கொடுத்திருந்தா ஓகே, ஒரு நியாயம் இருக்கு. சரி, கொடுத்ததான் கொடுத்தாங்க. ஒரு மெலடி சாங்க்கோ இல்ல சோக பாட்டோ எதுக்கோ கொடுத்திருந்தா ஓகே. இந்த சாங்க கேட்கறப்ப ஏதோ பயங்கரமா ஸ்வாக் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம விபி அவர்களுக்கு கங்கை அவர்கள் ஞாபகம் வந்துச்சு? சரி, சின்ன வயசுல இருந்து தனக்காக 1008 செஞ்சிருப்பாரு அப்பான்ற முறையில. சோ ஒரு புள்ளன்ற முறையில நான் ஏதாவது திருப்பி பண்ணணும் இல்லையா, அதனாலதான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம தளபதி தான் கிடைச்சாரா அப்படின்னு நான் சொல்ல. சரி சார், அதெல்லாம் கூட விடுங்க. இந்த பாட்டை ஃபுல்லா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்குது. இந்த பாட்டு போயிட்டு இருக்கிறப்ப நடுவுல இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பாடுறாங்களே, அது என்னது? இதெல்லாம் கங்கை அமரன் சார் நீங்களா எழுதுறீங்க? வேற லெவல் சார் நீங்க. உங்களை பார்த்தா அப்படிலாம் தெரியல, ஆனா உங்களுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதே இந்த பாட்டை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது. எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே. சரி, ஒரு பக்கம் நம்ம யுவன் அண்ணன், இன்னொரு பக்கம் நம்ம விபியோட டாடி ஜிஏ. கண்டிப்பா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்றப்போ அங்க 3வது ஒருத்தன் இருப்பான். அவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிதான் புரியணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் தான் நம்ம பிஏ. யாருன்னு தெரியலையா? மூட்டைப்பூச்சி இல்லாத பிஜியும் விபி படத்துல இல்லாத பிரேம்ஜியும் உலகத்துல இருந்ததா சரித்திரமே கிடையாது. சோ அவர் வந்து என்னென்ன பண்ண போறாரோ காமெடின்ற பேர்ல ஆமால ஒட்டு மொத்தத்துல அப்பா, பையன், தம்பி, அண்ணன் எல்லாரும் ஒண்ணு கூடி நம்ம தளபதியை வச்சு டீச்சர்ஸ் டேவான செப்டம்பர் 5 அன்னைக்கு கோட்டுன்ற படத்தை ரிலீஸ் பண்ணி பயங்கரமா ஒரு படம் எடுக்க போறாங்க. யாருக்கு? நமக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, நம்ம தளபதிக்கு. நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். அவரே இதுதான் கடைசி படம் இல்ல அதிகபட்சம் ஒரு படம் பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அது இப்படிதான் அமையணுமா அப்படின்றது தளபதி ரசிகர்களின் வேதனையாக இருக்கிறது. சரி, அப்பா ஓகே, யுவன் அண்ணன் ஓகே, பிரேம்ஜி கூட ஓகே, விபி அண்ணன் என்ன பண்ணாரு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. நெவர் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாதிரி படம் பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். கவரை வச்சு சொல்ல முடியாது புக்க பத்தி. ஆனா ஃபர்ஸ்ட் 2-3 பக்கத்தை திரும்பி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் மூலமா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் ரெண்டுத்துலயும் ஓகே. தளபதியோட லுக், கெட்டப் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா தேர்ட் சிங்கிள்ல என்ன லுக் இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எங்க தளபதிய? இதுதான் சரியில்லை. பாட்டுக்காக அப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல, படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. ஒரு சிலர் ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அதாவது இந்த கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக்ல பைக்க ஓட்டின்னு போவார் தெரியுமா ஒருத்தர், கண்ணாடி போட்டுட்டு. அவர்தான் அப்பா விஜயா. அவர் பல வருஷத்துக்கு பின்னாடி போய் க்ளோன்லாம் பண்ணி இவர மாதிரியே ஒருத்தரை ரெடி பண்றாராம். அவர் தான் பையன் விஜயா. க்ளோனிங்ன்றப்ப மூஞ்சி அப்படியே இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கும் நம்ம மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுனால நெத்தி, கண்ணு, மூக்கு இதெல்லாம் பர்ஃபெக்ட்டா வச்சுட்டு வாய் மட்டும் இவர் தளபதி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக டி ஏஜிங் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹாலிவுட்ல பல வயசான கேரக்டர்ஸ் எல்லாரையுமே சின்ன பசங்களை மாதிரி காட்டுறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தளபதியை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் இதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? டி ஏஜிங் இல்லையா, டேமேஜிங். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுக்க வச்சிருக்காரு இந்த பாட்டுல. அதெல்லாம் பாக்குறப்போ ஆனா பாவீங்களா, 2026 எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த பாட்டு கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். டிப்ரெஷன் இருந்தா யுவன் சாங் கேட்போம், இப்ப எல்லாம் யுவன் சாங் கேட்டாலே டிப்ரெஷன் ஆகுது. ஆமாப்பா, நான் கூட ரீசெண்டா ஸ்டார் படத்துல விண்டேஜ் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்க கேட்டேன். அதை நீங்களும் கேளுங்களேன். சரி, நமக்கு மட்டும் தான் இந்த பாட்டு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட கமெண்ட் செக்ஷன் நீ போய் பார்த்தேன். அதுல மக்கள் என்ன கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, யுவனுக்கு என்னதான் ஆச்சு? அடுத்த கமெண்ட் நான் படிக்க விரும்பல, எனக்கு அது கஷ்டமா இருக்குது. எவ்வளவு டீப்பா போறாங்க. சோ இத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். பட் அத ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, ஜெய்க் அப்படின்ட்டு. அடுத்த கமெண்ட் எவன் வாய்ஸ்ல சரி, இதெல்லாம் வேணாம், தப்பு. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் a டைம் எப்பேற்பட்ட டான் தெரியுமா இவரே, தலைக்கு ஒரு தீனா. தளபதிக்கு ஒரு புதிய கீதை, தனுஷுக்கு புதுப்பேட்டை, சிம்புக்கு சொல்லவா வேணும். இப்படி ஒவ்வொரு ஹீரோவோட வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு நம்ம யுவன் சார். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்ப எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறப்போ எவனோ ஒருத்தன் சூனிய வச்சிட்டானோன்னு தோணுது. நம்ம விபி என்னனோ அதெல்லாம் முடியாது, என் படத்துக்கு என் தம்பியை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம தளபதி என்ன பண்ண முடியும்? என்னப்பா இது ஒருத்தன்
நிக்கிற இடத்துலயே அமைக்கி கைய கலட்டிடுவான் போடுறது. நம்ம பேக் டு அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வரும். இது அந்த விண்டேஜ் சாங் இல்ல, கோட்டோட ஸ்பார்க் சாங். அடுத்த கமெண்ட் என்னன்னா, ஆஸ் அ தளபதி ஃபேன் அவ்வளவுதான், சோழியை முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதான் எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதான். அப்படிலாம் நீங்க முடிவு பண்ற கூடாது. வெயிட் பண்ணுங்க. நம்ம வெங்கட் பிரபு அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பிளே வைஸ் ஏதாவது தரமா பண்ணுவாரு. சோ ஏதாவது வச்சிருப்பாரு. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா ஒண்ணு, நம்பிக்கையை மட்டும் தெரிஞ்சு தான் வில்லன்ற போறாங்க. கைவிட்டாரு வெங்கட் பிரபு. அந்த கேள்வி எனக்கும் இருக்கு. ஏன்னா தளபதியோட மத்த எல்லா படத்துக்கும் ஆடியோ லான்ச் வச்சு தளபதி என்ட்ரா வரப்போ பயங்கரமான ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு அந்த படத்திலேயே வர சாங் எல்லாம் போட்டு எப்படியாவது நம்ம கூஸ் பம்ப்ஸ் வர வச்சிருவாங்க. நெஞ்சுக்குள்ள குடி ஆமா ஆமா. இதுல எந்த பாட்டை பாடுவாங்க? ஆனா இந்த Whistle படத்துல board தான் அப்படி போடுவாங்க. போறதுக்கு என்ன இருக்கு? சோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதோட போதும், கமெண்ட் செக்ஷன்ல நிறுத்திக்கலாம். நோ விபிஎன் தலைக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துட்டீங்க. அவரோட 50வது படம்னு சொல்லி மங்காத்தாவல படமும் சரி, சாங்ஸும் சரி, லுக்கும் சரி, பிஜிஎமும் சரி வேற லெவல்ல இருக்கும். ஆனா தளபதிக்கு குடும்பமா சேர்ந்து ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்கன்னா படத்துல ஏதாவது சிறப்பா பண்ணி விடுங்க. ஏன்னா கட்சி படம் வேற சொல்றாரு. இத வச்சு அடுத்த படம் நடிக்கணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சோ பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி, உண்மையிலேயே இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டரா இல்ல உங்க சொந்த தம்பி பிரேம்ஜி? ஒருவேளை இருக்குமோ. பேருக்கு மட்டும் அவர் பேரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு கேட்கும்போது நல்லாதான் இருந்துச்சு, திரும்பி கேட்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆமா, பாட்டு எனக்கு பொறுத்தவரை யுவன் பிரச்சனை பழைய இல்ல. பாட்டுலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இது சுமார் பாட்டு தான். அப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆனா மேபி எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருந்துச்சு. அந்த லுக்கு தான் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. அது சில டைம் அந்த ஃபேஸை ஒரு மாதிரி பண்ணும்போது தான் அது ரொம்ப மோசமா தெரியுது. மற்றபடி நார்மலா இருக்கும் போது நல்லாதான் இருக்கு. அது ஏதாவது அவங்க அந்த ஃபேஸ்ல ரியாக்ஷன் அந்த மாதிரி கொடுக்கும் போதோ reaction கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு டிஏஜிங் பண்ணாமே விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரு விஜய். ஆமா எதுக்கு அதை டிஏஜிங் அவருக்கு பண்ணா? ஏன்னா ரொம்ப வயசானவர் கிடையாது விஜய். அது பார்க்கவே அவரே எங்காதான் இருக்காரு. இருக்கிறவரை அந்த ட்ரிம் பண்ணி அழகாவே காட்டியிருக்கலாம். அது ஏன் டிஏஜிங்னு ஒன்று பண்ணணும்னு வாண்டடா பண்ண வச்சு அசிங்கமாக்கி வச்சிருக்காங்க. அது ஒழுங்காக பண்ணியிருந்தா கூட ஓகே. அதை கெடுக்கிற மாதிரியே பண்ண தெரியாம பண்ணிட்டாங்களா என்ன? என்னன்னு தெரியல. ஏதாவது கம்மியான காசுல பண்ணி ஏனதானு பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆமா, சாங்க பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சாங் ஓகே தான் எங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி டான்ஸும் ஓகே தான். டான்ஸ் பத்தியும் நாங்க எதுவும் சொல்லல. எங்களுக்கு அந்த கெட்டப் மட்டும்தான் ஆமா, எனக்கு ஆமா. அந்த ஒரு, ஏன்னா மத்ததெல்லாம் வயசான அந்த இது கூட அழகாதான் காமிச்சிருப்பாங்க. அந்த லியோ இல்ல, எல்லாம் எல்லா பாத்தீங்கன்னா படமும் எடுத்துக்கலாமே. எல்லா வந்த இப்போ ஒரு ரீசெண்டா அந்த எல்லா படமும் பாத்தீங்கன்னா அவங்களோட லுக்கே நல்லாதான் இருக்கும். எல்லா படத்துலயுமே அந்த லுக் நல்லாதான் இருக்கும். தெரி படத்திலே அந்த இது ஜோசப் குரிலா அந்த அங்க மலையாளத்துல அங்க இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கெட்டப்புமே அந்த கண்ணாடி போட்டு அந்த முடியெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கும் அந்த இது. ஆனா இது ஏத்துக்கவே முடியல. ஏன்னு தெரியல. இது ஏன்னே தெரியல. நமக்கு மட்டும்தான் அப்படி இருந்தா பரவாயில்ல. பாக்குற எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது நம்ம அப்போ நம்மளுக்கு அப்ப கரெக்டா தான் இருக்குல்ல. ஆமா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சூர்யா படம் ஆதவன்ல ஒரு குட்டி சூர்யான்னு ஒண்ணு காட்டுவாங்களே, எரிச்சலா வரும். அது சும்மா ஒரு சின்ன பையனா காட்டியிருந்தா கூட நல்லா வேற இருக்கும். ஏதோ ஒரு பையன் ஃபேஸ வச்சு அந்த படத்தை அது கெடுத்த மெயின் காரணமே அது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த படத்துலயே அது கெடுத்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல இந்த படத்துக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்படியே போனாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். படம் ஒரு சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம போய் பார்க்கலாம். அது என்னன்னு தெரியல. அது வெங்கட் பிரபுக்கு தான் தெரியும் படம் எப்படி இருக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. ஆமா, இப்ப எல்லாம் பில்டப் பின்னாடி அது சொல்லுவாங்க நல்லா இருக்கு, சூப்பரா வந்திருக்கு, அப்படி வந்திருக்குன்னு. எல்லா படமும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 அதனால இப்போதைக்கு நம்ப கூடாது. படம் வந்து போய் பார்த்தாதான் நம்மளுக்கே தெரியும். அது வரைக்கும் என்னன்னு தெரியல. பாப்போம், ட்ரெய்லர் டீசர்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்